டு நிவி கிச்சன். நம்ம இன்னைக்கு ஸ்வீட் கார்ன் கூட கொஞ்சமா வெஜிடபிள் சேர்த்து ஹெல்தியான ஒரு வடை ரெசிபி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். இதை லைட்டா கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பதத்துல நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இது கூட கொஞ்சம் காய்கறிகளை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடியா கட் பண்ணியிருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு கேரட், பாதி அளவு குடைமிளகாய். நம்ம காயெல்லாம் சேர்க்கும் போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க. பாதி அளவு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், இது கூட ஒரு கொத்தளவு கருவேப்பிலை. கிள்ளி சேர்த்துக்கோங்க, நல்ல வாசமா இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்துட்டு பைண்டிங்காக கொஞ்சமா கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவு கடலை மாவு சேர்த்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம காய்கறி, சோளம் இதெல்லாம் சேர்த்ததுலேயே ஆல்ரெடி தண்ணி இருக்கும், அதனால தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். இதை நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இது போல நல்லா எல்லாத்தையுமே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா நீங்க கொஞ்சமா கடலை மாவு சேர்த்துக்கோங்க. வடை தட்டுற பதத்துக்கு எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு 1/4 மணி நேரம் ஊற வைக்கலாம். ஊற வச்சுட்டு நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம கலந்து வச்ச மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயாச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமா உருட்டி கொஞ்சம் கொஞ்சமா இது போல உருட்டி எண்ணெயில பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு வடை போடும்போதும் லைட்டா எண்ணெய் தடவிக்கோங்க கையில. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்மளோட சோள வடையை எடுத்துடலாம்.
நம்மளோட வடையில் காய்கறி எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட, ரொம்ப வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.